நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நான் இப்போ வீட்டில் நண்டு குழம்பு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தக்காளியும் வெங்காயமும் ஒரு அரை கிலோ கட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு சோம்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொதிச்சிட்ருக்கு நல்லா. அதுக்குள்ளே நம்ம நண்டு க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு நண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நண்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெரிய நண்டுலாம் இல்லை, குட்டி நண்டுலாம் எங்கேயோ தூங்கிட்டு இருந்தது, நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் கடல்லேருந்து. இப்போ பாருங்கள், இப்போ நண்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஈஸி, இவ்வளோதான் நண்டு க்ளீன் பண்ணுறது. இது வேஸ்ட்டு, அது நம்மளுக்கு தேவையில்லை. இது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி காலை மட்டும் அப்படி கட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய நண்டாக இருந்தால் டபுளாக கட் பண்ணி போடலாம். இது குட்டி நண்டுன்றதால அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அதில் மிளகாத்தூள் ஒரு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். இப்போ நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான நண்டு குழம்பு செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒய்ஃப் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 4 பேர் சூப்பராக சாப்பிடலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், அவ்வளோதாங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கத்தாதீங்கடா, கொஞ்சம் வேறு சாப்பாட்டுக்கு உட்காந்துறானுங்க. ஆவி பறக்க நம்ம சுட சுட செஞ்சிட்ருக்கோம். இப்போ வேறு நேற்றுலாம் வேறு மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் கோல்டு, அதனால் நண்டு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரை நல்லா கிளறி விடுங்க. ஆஹா, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு அரைச்சி உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போடாமல் பண்ணாதீங்க. இதுவே எனக்கு யாராவது சொல்லி கொடுத்துட்டு தான்ப்பா அப்படியே செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், மிளகாத்தூள்லாம் நல்லா ஸ்மெல்லு போயிருக்கும். மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்ற போகிறோம். இல்லை சாரி, நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மஞ்சத்தூள். குட்டி தூக்கமாக, ஆக்சுவலாக என் பொண்ணு சீக்கிரமாக தூங்கி எழுந்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம செஞ்சிடணும், இல்லைன்னா நம்மளை செய்ய விட மாட்டாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதோ வந்து விட்டேன். ஆஹா, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்ற வேண்டியதான். பாருங்கள், எவ்வளோ அமக்கலமாக வந்துடுதுன்னு. இவனுங்க வேறு அவசரப்பட்டுகிட்டே இருக்கானுங்க. எங்கேருந்துடா வரீங்க சாப்பிட்றதுக்கு? சே, பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் 2 வேளைக்கு குழம்பு வைக்கிறதால இதில் 2 டம்ளர் தண்ணி இருக்குது. அதை நம்ம ஊற்றிக்கலாம். சூப்பர், ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சால்ட் எவ்வளோ இருக்குது, அதாவது உப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நண்டை போட வேண்டியதான். நண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளே நண்டு அதாவது வெந்துடும், குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்துங்க, இதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்தோடனே நண்டு போட வேண்டியதான்.
ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து அந்த காலெல்லாம் கட் பண்ணி போகிறாங்க. அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மாதிரி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. ஏன்னு தெரியல, இது இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால், அந்த கை எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணிவிட்டு அதோடைய உடம்பு மட்டும் இங்கே தனியாக இருக்குது, ரெண்டுத்தையும் போட போகிறோம் ஃபுல்லாக. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம நண்டு போட வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ணுறாங்க, நண்டை வந்து கல் உப்பு போட்டு அலசுறாங்க. அதாவது ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்தால் போகிறதுக்கு நல்லா கல் உப்பு போட்டு அலசுறாங்க. இதுக்கும் அதே மாதிரி கல் உப்பு போட்டு ஒரு அலசுவாங்க. கல்லுப்பு போட்டு நல்லா விரவிட்டு அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஏதாவது அழுக்கு காலில் இருந்ததுன்னா சரியாகிடும். நல்லா கழுவணும். இப்போ நம்ம நண்டு போட போகிறோம். நல்லா கொதிச்சிச்சு. நண்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் குழம்பு. பாருங்கள், நண்டு போடுறோம். ஒரு கிலோ நண்டு, இதுக்கு நீங்கள் வந்து 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளியை வந்து கட் பண்ணி செஞ்சுருக்கேன். சோம்பு மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாசனைக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. போய் கிளற வேண்டியதான். நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும், நண்டு வெந்துடும். தங்க குட்டி, நம்மளுக்கு நண்டு குழம்பு. மூடிடுவோம். ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம். நண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும். மேலே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடும். தேவைன்னா உங்களுக்கு பெப்பர் தூள் வந்து போட்டுக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன். நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும். நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம காரத்துக்காக மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ரொம்ப போடணும், போட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நம்ம பிச்சு அப்படி போட்டுக்க வேண்டியது. அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதான். சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஜாலியான கண்டென்ட்டில் ஒரு நண்டு குழம்பு ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க, நண்டு குழம்பு இதே போல் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். பாய் பாய் பாய்.